வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு புது கதையை சொல்ல போகிறேன். பொதுவாக நாம் தான் சின்ன குழந்தைங்களுக்கு கதை சொல்லுவோம். எனக்கு ஒரு சின்ன பொண்ணு சொன்ன ஒரு கதை. இது 1976 நான் எம்ஏ படிச்சுட்ருக்கும்போது ஆனுவல் லீவில் எதிர்த்த வீட்டு கண்ணன் அவனுடைய சித்தி பொண்ணு ஹேமான்னு வந்தான். அவள் என்கிட்ட நல்லா பேசின்னு இருப்பாள். அவள் ஒரு கதையை ஒரு நாள் சொன்னான். அந்த டிஸ்கிரிப்டிவ் என்னால் இன்னி வரைக்கும் மறக்கவே முடியல. அந்த கதையை இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஹேமாவோட தாத்தாவும் பாட்டியும் ஒரு தடவை மெட்ராஸ்லேருந்து கோயம்புத்தூர் போனாங்களாம். 2 பேர் வயசானவங்க 18 சாமானை எடுத்துகிட்டு சென்ட்ரல் ஏறி கோயம்புத்தூர் போனாங்களாம். அவள் சொல்லிட்டு சொல்கிறா, எங்கள் தாத்தா ஒரு மாதிரி இது அப்படின்னா. என்னம்மா அப்படின்னு. இல்லை காசு கொஞ்சம் செலவழிக்க மாட்டேன், கஞ்சம் அப்படின்னேன். அதுக்கு என்ன போனேன். அதனால் கோயம்புத்தூர் நார்த்தில் இறங்கினா எங்கள் வீடு டாட்டாபாடு வீடுக்கு பக்கம், குதிரை வண்டியில் போயிடலாம். அதனால் தாத்தா டாட்டாபாடில் இறங்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தார். பாட்டியும் சரின்னா வண்டியில் கிளம்பி போயிட்டா. அங்கே போய் டாட்டாபாடில் வண்டி நின்றுது. தாத்தா அவசரமாக 2 கையில் 2 எடுத்துக்கிடுன்னு 4-5 தடவையாக போய் 14 சாமான் எடுத்துன்னு போயிட்டாரான். பாட்டி இன்னும் ஏதோ தடவிண்டே இருந்தாலும், என்னம்மா வரியா அப்படின்னா. இருங்கோ, இன்னும் 2 சாமான் இருக்குது, எடுத்துகிட்டு இறங்கி விடுறேன் அப்படின்னாலாம். அதுக்குள்ளே ட்ரெயின் கிளம்பிடுத்து அப்படின்னு சஸ்பென்ஸில் நிறுத்தினான். எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் என்னாச்சு? தாத்தா ஓடி போய் உள்ளே போய் பாட்டியும் சாமானையும் இழுத்துன்னு வந்துட்டாரா அப்படின்னா. இல்லை, தாத்தா அந்த 14 சாமானையும் மறுபடியும் பிளாட்ஃபார்ம்லேருந்து ட்ரெயினில் போட்டு அவரும் ஏறிவிட்டார், வண்டி கிளம்பிடுத்து அப்படின்னு சிரித்தான். இந்த கதையை நான் எப்போ பார்த்தாலும் ஒரு ஷார்ட் ஸ்டோரியில் இவ்வளோ பெரிய த்ரில்லரை கடைசியில் வச்சு ஒரு கதை சொல்ல முடியுமான்னு ஆச்சரியமாக இருக்குது. 48 வருஷத்துக்கு அப்புறமும் அந்த கதை இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்.